நம்ம பூமிக்கு இந்த ரிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம சூரிய குடும்பத்தில், அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 8 கிரகங்களில் 4 கிரகங்களுக்கு இந்த வளையங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிங் சிஸ்டம் இருக்கு. அது என்னென்ன கிரகம் அப்படின்னா, இந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகம், சனி கிரகம், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 4 கிரகங்களுக்கும் நம்ம சூரிய குடும்பத்தில் வளையங்கள் இருக்கும். ஆக்சுவலா ஒரு கிரகத்தை சுற்றி இருக்கிற இந்த வளையங்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? அதாவது இந்த வளையங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கற்களா இருக்கட்டும், விண்வெளி தூசுக்களா இருக்கட்டும், டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்வெளி குப்பைகளா இருக்கட்டும், பனிக்கட்டி பாறைகளா இருக்கட்டும், விண்வெளி பாறைகளா இருக்கட்டும், இதெல்லாம் தான் ஒரு வளையங்களா கிரியேட் ஆகி ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கும். ஸோ ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவானது அதே கிரகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நிலவோட மோதும் போது ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடக்கும். ஸோ இந்த கிராஷ் நடக்கும்போது இந்த நிலவானது நிறைய பீசஸாக செதறும். ஸோ இப்படி செதற பீசஸ் ஆனது விண்வெளி பாறைகளாகவும் சிறுகோள்களாகவும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆகவும் அந்த கிரகத்தை சுற்றி வரும். ஸோ இப்படி தான் வளையங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி கிரகத்தில், எஸ்பெஷலாக சனி கிரகத்தில் மட்டும் ஒரு பனிக்கட்டி நிலவானது ஒரு மிக பிரம்மாண்டமான இன்னொரு பனிக்கட்டி நிலவோட மோதி தான் இந்த சனி கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளையத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மாண்டமான வளையங்கள் நம்ம பூமிக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதலாவதா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்தப்புலம். நம்ம பூமிக்கு இயற்கையாகவே இந்த காந்தப்புலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு. ஸோ இந்த காந்தப்புலத்தை பயன்படுத்தி தான் சில மிருகங்களா இருக்கட்டும், சில கடல்ல வாழ்ற உயிரினங்களா இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நீண்ட தூர பயணத்துக்கு இந்த காந்தப்புலத்தை பயன்படுத்தி தான் இந்த காந்தப்புலமானது இந்த மிருகங்களுக்கு ஒரு நேவிகேஷன் மேப் மாதிரி செயல்படுது. இதை பயன்படுத்தி தான் இந்த மிருகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கடல் ஆமைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினங்களா இருக்கட்டும், யானைகளா இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான பயணங்களின் போது இந்த மிருகங்களுக்கு இந்த காந்தப்புலம் தான் ஒரு நேவிகேஷன் மேப் மாதிரி செயல்படுது. ஸோ இந்த காந்தப்புலத்தை பயன்படுத்தி தான் இந்த மிருகங்களானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யுது. அப்போ மற்ற கிரகங்கள் மாதிரி நம்ம பூமிக்கும் வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூமியில முதலாவதா பாதிக்கப்படுறது இந்த காந்தப்புலம் தான். இதனால நம்ம பூமியில முதலாவதா பாதிக்கப்படுறது இந்த விலங்குகள் தான். அடுத்ததா இந்த வளையங்களானது நம்ம பூமியில இருக்கிற மனிதர்களுடைய தூக்கத்தையே கெடுக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு எதனால மற்ற கிரகங்கள் போல வளையங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வளையங்களில் பனிப்பாறைகளாக இருக்கட்டும், பனி துகள்களாக இருக்கட்டும், விண்வெளி பாறைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம பூமி சூரியன்லேருந்து 3வது இடத்துல இருக்குது. சொல்லப்போனால் நம்ம பூமி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இப்படி 3வது இடத்துல இருக்கிறதுனால, அதாவது சூரியனுக்கு ரொம்ப க்ளோசஸ்டான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால, ஒருவேளை நம்ம பூமியில் வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது விண்வெளி பாறைகளாக இருக்கட்டும், இந்த வளையங்களில் இருக்கக்கூடிய பனித்துகள்கள் பனிப்பாறைகளாக இருக்கட்டும், இது இந்த சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தினால உருகிரும். அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு பக்கத்தில் நம்ம பூமி இருக்கிறதுனால சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால இந்த சின்ன சின்ன விண்வெளி பாறைகள் எல்லாமே ஈர்க்கப்பட்டுரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, நம்ம சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய முதல் 4 கிரகங்கள், அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த 4 கிரகங்களுக்கும் கண்டினியூஸாக வளையங்கள் இருக்காது. இந்த செவ்வாய் கிரகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த 4 கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம சூரிய குடும்பத்தில் வளையங்கள் இருக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த 4 கிரகங்கள்லையும் வளையங்கள் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் இது சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால அதிகப்படியான வெப்பத்தினால ஒன்று உருகி இருக்கணும், இல்லைனா ஈர்க்கப்பட்டிருக்கணும். பூமியில ஒருவேளை இந்த வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வளையங்களுடைய நிழல்கள் இருக்குல்ல, ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஷேடோஸ் கூட நம்மளுடைய தூக்கத்தை பாதிக்கும். ஏன் அப்படின்னா இந்த வளையங்களானது சூரியனிலிருந்து வர்ற சூரிய ஒளியை நம்ம பூமிக்கு வரவிடாம தடுக்குது. அப்படிங்கும்போது சூரியனிலிருந்து வர்ற சூரிய ஒளியினால தான் நம்ம டே டைம்ல ஒர்க் பண்றோம், நைட் டைம்ல தூங்குறோம். ஆனா இந்த சூரிய ஒளி நம்ம பூமிக்கு வர்றது தடுக்கப்படுறதுனால நம்மளுடைய ஸ்லீப்பிங் சைக்கிளே மாறும். அது மட்டும் இல்லாம இப்படி சன்லைட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விவசாயம் கூட இந்த வளையங்களால பாதிக்கப்படும், ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படும். ஒரு கிரகத்துக்கு சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பூமியோடைய துருவ பகுதிகளே நமக்கு சொல்லி தந்துடும். எப்படின்னா, நம்ம பூமியோடைய இந்த டாப் அண்ட் பாட்டம் இருக்குல்ல, இதை தான் துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துருவ பகுதிகளில் சூரிய ஒளியானது ரொம்ப கம்மியாக தான் படும். அப்படிங்கும்போது அந்த துருவ பகுதிகளில் ரொம்ப அதிகமான பனிப்பிரதேசமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல உயிர்கள் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த வளையங்களானது நம்ம சூரிய ஒளியை மறைக்கும் போது அந்த இடம் காலப்போக்கில் பனி பிரதேசமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே உயிர்கள் வாழ்றதுக்கு உண்டான சான்சஸும் ரொம்ப குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.